குக்கு வித்து கோமாளி இந்த வாரம் என்ன நடந்திருக்கு? அது மட்டும் இல்லாம, இந்த வாரத்திற்கான மார்க் என்ன? யார் யார் எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க? 2 வாரமும் சேர்த்து யாரு லீடர் போர்ட்ல டாப்ல இருக்கிறாங்க? அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். முதல்ல இந்த வாரம் யார் யார் எவ்வளவு பாயிண்ட் எடுத்திருக்கிறாங்க? அப்படிங்கிறத முதல்ல இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுல இந்த வாரம் செஃப் ஆஃப் த வீக் வாங்குன நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, 26 மார்க் எடுத்து முதல் இடத்துல இருக்கிறாங்க. 2வது இடத்த பிரியா ரமணன் 25 மார்க் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. 3வது இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, 24 பாயிண்ட் எடுத்து உமர் பிடிச்சிருக்கிறாப்ல. 4வது இடத்த ராஜ்மோகன் 21 பாயிண்ட் எடுத்து 4வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. 5வது இடத்த சபானா 21 பாயிண்ட் எடுத்து 5வது இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ராஜு, சபானா இவங்க 2 பேரும் 21 அப்படிங்கிறதுனால 4வது இடம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா 5வது இடத்த வந்து மதுமிதா 6வது இடத்த வந்து மதுமிதா 20 பாயிண்ட் எடுத்து பிடிச்சிருக்கிறாங்க. 7வது இடத்த நந்தகுமார் பிடிச்சிருக்கிறாங்க. இது இந்த வாரத்திற்கான பாயிண்ட் தான். 2 வாரமும் சேர்த்து யாரு டாப்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 வாரமும் சேர்த்து பிரியா ரமணன் 47 பாயிண்ட் எடுத்து முதல் இடத்திலையும், 2வது இடத்துல நந்தகுமார் 46 பாயிண்ட் எடுத்து 2வது இடத்திலையும், 3வது இடத்துல லட்சுமி ராமகிருஷ்ணன் 45 மார்க் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3வது இடத்திலையும், 4வது இடத்த மதுமிதா ராஜு 44 பாயிண்ட் எடுத்து 4வது இடத்த பிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததா 6வது இடத்த சபானா பிடிச்சிருக்கிறாங்க 40 பாயிண்ட் எடுத்து. 7வது இடத்துல உமர் இருக்கிறாப்ல 39 பாயிண்ட் எடுத்து. சுந்தரி அக்கா அண்ட் கஞ்சா கருப்பு இவங்க 2 பேருமே டேஞ்சர் ஜோன்ல இருக்கிறாங்க. அடுத்த வாரம் ஒரு வாரம் நடக்க போகுது. அதுல தப்பிப்பாங்களா? இவங்க 2 பேர்ல இருந்து தான் ஒருத்தவங்க கண்டிப்பா எலிமினேட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.